பயிற்சி 10.1 5வது கணக்குமா, தரப்பட்டுள்ள எஃப்பின் வரைபடத்தில் எந்தெந்த எக்ஸின் மதிப்புகளுக்கு அதாவது எண்களுக்கு எஃப் வகைமை இல்லை என்பதனையும் அதற்கான காரணங்களையும் கூறுக. இப்போ எதில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ஷார்ப்பாக இருக்கிற பகுதி. இந்த ஷார்ப்பாக பகுதினாவே கண்டிப்பாக இந்த எக்ஸில் ஒரு கோடு செங்குத்து கோடு நம்மளால் வரைய முடியும். ஸோ இந்த புள்ளி என்னது 0 இருக்குது, இங்கே -1. ஓகேவா? இந்த புள்ளி இந்த ஒரு புல்லட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இது மாதிரி இருந்துச்சுன்னா இது தொடர்ச்சி இல்லாமல் இருக்குது. இது கூர்மையான பகுதி. இது மாதிரி போட்டிருந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி இல்லாதது. இங்கே பக்கம் வந்தோன்னா இதோ இங்கே 8க்கு நேராக போனால் செங்குத்து கோடு வரையலாம், ஷார்ப்பாக இருக்குது கூர்மை பகுதி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8ல் எக்ஸினுடைய மதிப்பு 8ல் நமக்கு ஷார்ப் வந்திருக்கு. இது அப்புறம் எங்கே பாருங்கள் 11. இந்த 11 கோடில் என்ன பண்ண முடியும், செங்குத்து கோடு நம்மளால் வரைய முடியும். அப்போது ஷார்ப்பாக இருக்கிறது புல்லட் பாயிண்ட் மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகிறது, இது ஷார்ப்பாக இருக்கிறது, செங்குத்து கோடு வரையிறது, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு இது +4, எக்ஸ் ஈக்குவல் டு +8, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு +11. இந்த புள்ளிகளில் எல்லாமே கூர்மையான பகுதியாக இருப்பதால் வகைமை இல்லை. இது இந்த புள்ளியில் தொடங்கப்பட்டிருப்பதால் தொடர்ச்சியின்மையால் இருக்கிறதுனால வகைமை இல்லை. இது ஷார்ப்பாக இருக்கிறதுனால கூர்மை பகுதியாக இருக்கிறதுனால வகைமை இல்லை. இது செங்குத்து கோடு வரைய முடியும் அப்படிங்கிறதுனால இதில் வகைமை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோம். இதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு தேவைன்னா உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் போய் ஒரு முறை பாருங்கள். பக்கம் 157மா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சார்பு எஃப் ஆனது சார்பகத்தில் உள்ள ஒரு புள்ளி x0இல் கீழ்காணும் ஏதாவது ஒரு நிகழ்வு மெய்யெனில் எஃப் அப்புள்ளியில் வகைமை ஆகாது. எக்ஸ் ஈக்குவல் டு x0 என்ற புள்ளியில் எஃப்க்கு செங்குத்து தொடுகோடு அமைகிறது. இது செங்குத்து தொடு ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, செங்குத்து தொடுகோடு அமைகிறதா. எக்ஸ் ஈக்குவல் டு x0 என்ற ஒரு கூர்முனை புள்ளியில் சந்திக்கிறது. இதோ இதுதான் கூர்முனை புள்ளியாக இங்கே ஷார்ப்பாக இருக்கிறதா. அடுத்தது அதாவது கூர்மையான வி வடிவம் அல்லது கூர்மையான உச்சி அப்படி இருந்துச்சுன்னா, அதாவது அப்படி இருந்தாலும் சரி இப்படி போனாலும் சரி அப்படி இருந்தாலும் அது வகைமை ஆகாது. எக்ஸ் ஈக்குவல் டு x0 என்ற புள்ளியில் எஃப் ஆனது தொடர்ச்சியற்றது. இங்கே பாருங்கள் இது போட்டிருக்காங்க, இந்த புள்ளி போட்டிருக்காங்கன்னா இங்கேருந்து போகுது, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடிஞ்சிடுது, அதனால் இது தொடர்ச்சியற்றது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு x0 என்ற புள்ளியில் எஃப் ஆனது தொடர்ச்சியற்ற சொல்லியாச்சு. கீழ்காணும் நிகழ்வுகளில் ஒரு சார்பு வகைமையாகாது. ஷார்ப் இருக்குது, செங்குத்து கூட வரையலாம், இங்கே எண்டிங் இங்கே ஸ்டார்டிங் இருக்குது, ஒருவேளை இங்கேருந்து கூட இங்கே எண்டிங்காக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் செங்குத்து கோடு இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சார்பானது வகைமை ஆகாது. ஓகேம்மா?